மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் எப்படி நெருப்பை தண்ணீரால அணைக்கிறோமோ அதே மாதிரி இந்த வெயிலோட தாக்கத்தையும் தண்ணீர் அதிகமாக பருகுறதன் மூலம் மட்டும்தான் கடந்து போக முடியும். தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கான்செப்ட். அதனால சாயந்தரம் போல் நீங்கள் ரொம்ப ட்ரையாக விட்டிங்கன்னா எப்படி ஒரு நிமிஷம் ஐஸ் வாட்டர் குடிச்சு சில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சில்னஸில் ஐஸ்கிரீமோ ஐஸ் வாட்டரோ சாப்பிட்டோன்னா தொண்டை வலி வர ஆரம்பிக்குதோ அதே மாதிரி யூரினரி ட்ராக்டில் நம்ம குடித்தது பத்துமா நமக்கு தண்ணி இன்னைக்கு போதுமான்னு சொல்கிற இண்டிகேட்டர் வந்து உங்கள் யூரின் தான். நீங்கள் யூரின் போகும்போது வின்டரில் குடித்தோமோ குடிக்கலையோ அது பாட்டுக்கு பீச்சு அடிக்கும். அந்த மாதிரி நிறைய தண்ணீரோட யூரின் போச்சுன்னா நீங்கள் குடித்ததை அடிக்கவேட்டாக குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் போல் போகுதுன்னா சுத்தமாக குடிக்கலன்னு அர்த்தம். அதுவும் மஞ்சளாக போகுதுன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் யூரின் தண்ணீரே உடலில் இல்லைன்னு அர்த்தம். நீர் குடிக்கிறது போது அந்த மோரை பற்றி சொன்னீங்க, அந்த மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் பீர் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லி பீர் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அது சரிதானா? ஆல்கஹாலை விட்டு உடம்பு கடந்து வர்றதுக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படும். அது வந்து டீஹைட்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம். தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வழக்கமாகவே கோடை காலத்தில் நிறைய உடல்நல பிரச்சனைகள் வரும். இந்த ஆண்டு வெயில் அதிகமாக இருக்கிறது. இதனால் இன்னிதமான பிரச்சனைகள் வரும். இந்த கோடை காலத்தை நம்ம எப்படி சமாளிப்பது? கோடை காலத்துக்கு ஏற்ற உணவு பழக்க வழக்கம் என்ன? இது தொடர்பான நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வழக்கமாகவே நமக்கு ஹாட்டஸ்ட்டு தான் நமக்கு. ஸோ இந்த சம்மர் ரொம்ப வெக்கையாக இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாலே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கும். ஸோ அதன் பிரகாரம் பார்த்தா இப்போ நமக்கு சடனாக டப்புன்னு 100, 102 டெய்லி வெப்பம் ஏறுறதையும் பகலில் 1 to 2 ரோட்லேயே நம்ம தலை காட்ட முடியாமல் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ பொதுவாகவே சம்மர்னாலே நமக்கு வந்து இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறது தான். ஸோ வெயிலோட தாக்கத்தை தணிக்கிறதுக்கு எப்படி நெருப்பை தண்ணீரால் அணைக்கிறோமோ அதே மாதிரி இந்த வெயிலோட தாக்கத்தையும் தண்ணீர் அதிகமாக பருகுறதன் மூலம் மட்டும்தான் கடந்து போக முடியும். ஸோ முதல்ல வந்து தண்ணீர் குறைவாக கொடுக்கறதுனால வர்ற நோய்கள்னு வச்சுக்கலாம். ஸோ டீஹைட்ரேஷன் அது அடுத்தால என்னென்னா ஹீட் ஸ்ட்ரோக். தண்ணி குடிக்காமல் வெளியில் வர்றோம் அப்படின்னாலே உடலுக்கு தண்ணி தேவைப்படுங்கிற ஒரு கட்டத்தை தாண்டி வேர்வையில் வெளியில் போகிற சால்ட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலைன்னா டீஹைட்ரேஷன் சிம்டம் வரும். அதில் வந்து இப்போ பொதுவாக வீட்டில் இருக்கிற வயோதிகர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீட்டிலே இருந்தால் கூட அவங்க தண்ணி குடிக்காமல் இருந்தாலோ அல்லது வெட்க அதிகமாக இருக்கிறதுனால வேர்வை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதில் உப்பும் குறைக்காமல் சேராமல் இருந்தாலே சாயந்தரம் போல் மிக அதிகமான ஒரு களைப்பு, சில நேரங்களில் அப்படியே ஒரு மயக்கம், வாந்தி, ஒரு இதெல்லாம் வர்றது வந்து டீஹைட்ரேஷன் சிம்டம். ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுமே எல்லாருமே சோத்தில் ஊற்றி வச்ச தண்ணியோ, அதுதான் தமிழ்நாட்டு நீர் பழக்கம். இப்போ கேரளாவை பொறுத்தளவில் ஜீரா தண்ணி வெந்தய தண்ணின்னு குடிப்பாங்க. பட் நம்ம ஊரில் அந்த சோத்தில் வடித்த தண்ணியோ சோத்தில் ஊற வச்ச தண்ணியோ பழைய சோறில் உள்ள நீராகாரம்னு சொல்கிற அந்த தண்ணீரை வந்து 2 உப்பு போட்டு குடிக்கிறது வந்து மார்னிங்கே ரொம்ப நல்லது. ஒரு 1 லிட்டராவது மார்னிங் எடுக்கிறத பற்றி தப்பு கிடையாது. இன்னும் வெயிலில் போய் வாக்கிங் போகிறவங்க, விளையாட போகிறவங்களாம் விளையாட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவங்க போயிட்டு தண்ணீரை வேர்வையில் இழக்கிறாங்களோ அவ்வளவுக்கு வந்த உடனே தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். வந்ததுக்கப்புறமும் திரும்ப தண்ணி குடிக்கிறது அவசியம். மற்றபடி 11:30 மணிக்கு ஏதாவது காய், பழங்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் ஃப்ரூட்ஸோ அது கட் ஃப்ரூட்ஸு, கட் வெஜிடபிள்ஸ் ஏதாவது சாப்பிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி 2 கிளாஸ் குடிக்கிறது நல்லது. 4 மணிக்கும் டீ குடிக்கிறப்ப 2 கிளாஸ் தண்ணி குடித்து அந்த டீயை குடிக்கிறத நல்ல விஷயம். அது மாதிரி எண்ட் ஆஃப் த டே ஈவினிங் ஒரு 7 PM பல்க் வாட்டர், லாஸ்ட் பல்க் வாட்டர், கடைசியாக குடிக்க வேண்டிய தண்ணியை குடிக்கிறதன் மூலமாக இந்த டீஹைட்ரேஷன் சிம்டத்தை அவாய்ட் பண்ணலாம். இந்த குறைய தண்ணி குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்? டெய்லி வரக்கூடிய சாயந்தரம் வரக்கூடிய பிரச்சனை வந்து நீர்ச்சுளுக்கு. சில நேரங்களில் குழந்தைங்கள்லாம் நைட்டில் ரத்தமாக வந்துருச்சுன்ட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு நீர் பாதையில் தண்ணியே இல்லாத அளவுக்கு குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிறதா உண்மை அதில். ஸோ கிராமங்கள்லாம் இப்போ அந்த காலத்திலே என்னுடைய அப்பத்தான்னு சொல்லக்கூடிய அப்பாவோட பாட்டியெல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை கிராமத்தில் போய் நான் துடிச்சப்ப புளியையும் கருப்பட்டியும் சேர்த்து போட்டு கரைச்சி நல்ல ஒரு செம்பு உடனே கொடுத்ததை ஞாபகப்படுத்துகிறேன். அந்தளவுக்கு வயசானவங்களுக்கு அப்போ ஒரு அனுபவம் இருந்தது. இந்த நேரத்தில் குழந்தைங்க அழுதுச்சுன்னா சாயந்தரம் போல்
வயோதிகர்களோ இல்லை குழந்தைங்களோ அழுதாங்கன்னா தண்ணி நிறைய கொடுக்கணும், அது கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான். அதை தான் இப்போ நவீன மருத்துவம் சிட்ரால்கா, யூரிகைண்ட் இந்த மாதிரிலாம் பாட்டில் மருந்துகளை குடிக்கிற பழக்கத்தை பார்க்குறோம். இந்த ஆல்கலைசர்னு சொல்லக்கூடிய மருந்துகளை கொடுக்கறத பார்க்குறோம். இந்த மருந்துகள் வந்து தண்ணீரில் உள்ள அசிடிட்டியை குறைக்கிறதுக்குள்ள ஒரு இதை பண்ணும் அது. ஸோ இந்த தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கான்செப்ட். அதனால் சாயந்தரம் போல் நீங்கள் ரொம்ப ட்ரையாக விட்டிங்கன்னா எப்படி ஒரு நிமிஷம் ஐஸ் வாட்டர் குடிச்சு சில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சில்னஸில் ஐஸ்கிரீமோ ஐஸ் வாட்டரோ சாப்பிட்டோன்னா தொண்டை வலி வர ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி யூரினரி ட்ராக்டில் யூரின் இல்லாத அளவுக்கு ட்ரை ஆகிட்டுனா உடனே அங்கே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஈவினிங் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது, அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் வயோதிகர்களுக்கும் இது அதிகமான சான்ஸ். தண்ணியை குடிக்காமல் போயிட்டு தினம் சாயந்தரம் வர்றது யூரினரி ட்ராக்ட்னா மார்னிங் வரப்போகிறது மலச்சிக்கல். அது தொடர்ந்து போச்சுன்னா முன்னால் சிறுநீர் பாதை ட்ராக்கில் மலக்கொப்பாதையில் மூலம், இது எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்காதது ஒரு பேசிக் ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ குறைவாக தண்ணி குடிக்கிறதுனால இந்த 4 நோய் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துங்கிறது ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் சுத்தமான தண்ணி குடிக்காதது, அது வந்து வாந்தி பேதி. அதை பொறுத்தளவில் அது போக டைஃபாய்டு, அது மாதிரி தண்ணீரில் பரவுகிற ஜியாடியாசிஸ், லாம்ப்ளியாசிஸ், அமீபியாசிஸ்னு அந்த கிருமி நோய்கள்லாம் வந்து தண்ணீரில் வர டைஃபாய்ட்லேருந்து எல்லாமே சுத்தமான தண்ணியோ உணவோ இல்லாதனால வரக்கூடியது. ஸோ ஃபுட்டும் அப்படி தான். இப்போ நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணாமல் சாப்பிட்றது, அல்லது குக்டு ஃபுட்டை ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்றது. இப்போ கீரையெல்லாம் வந்து ஒரு 6-8 மணி நேரத்துக்குள்ளே 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சமைச்சு சாப்பிட்றணும். காலையில் சமைச்சா காலையிலேயே மதியத்தோட கீரையை சாப்பிட்றணும். இல்லைன்னா அதுவும் நமக்கு கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. முக்கால்வாசி இந்த சம்மரில் வந்து கருவாடு, சீ ஃபுட்டு, நண்டு, மீன் அல்லது முக்கியமாக கீரை, இதுகளை சாப்பிட்டு தான் பேதியில் வர்றவங்கள பார்ப்போம். ஸோ இந்த கீரையை பொறுத்தளவில் வெளியில் வயலில் போட்டு எடுத்துகிட்டு வர்றதுனால அந்த இலையை நல்லா கழுவுறதும், அதை ரொம்ப நல்லா வேக வைக்கிறது. ஏன்னா இலைக்கு நடுவில் கூட கிருமிகள் இருக்கலாம். ஸோ தண்ணீர் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால வர்ற நோய் கிருமிகள் நிறைய இருக்குது. ஸோ அதை உணவும் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால வர்றதுன்னு வச்சுக்கலாம் இந்த சம்மரில். ஸோ ஓரளவுக்கு ரீஹீட் பண்ணி ஹாட்டாக இருக்கிறத கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதே நல்லது. இல்லை ரொம்ப சூடாக டீ, பால் அல்லது உணவை ரொம்ப சூடாக எடுத்தால் அதுலேயும் வேர்வை அதிகமாக நம்ம இழப்போம். ஸோ அதனால் ஆனால் ஹீட் பண்ணால் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கணும். தண்ணி வந்து இப்போ அவங்க கிளான் வாட்டர் குடிக்காதவங்க, மெட்ரோ வாட்டரை குடிக்கிறவங்க கண்டிப்பாக அதை லாரியிலே எழுதி போட்டிருக்கோம், குடிநீரை காய்ச்சி பருகுங்கள் அப்படின்னு. ஸோ தண்ணி கேன் வாட்டர் இல்லாத இடங்களில் நீங்கள் தண்ணியை காய்ச்சி தான் குடிக்கிறது பாதி நேரங்களில் நம்மளை இந்த வாந்தி பேதிங்கிறத நிறுத்துறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஃபுட் பாய்சனிங், சாப்பிட்ட உடனே வர்ற வாந்தி, அதனால் அதுக்கப்புறம் போகிற வயிற்றுப்போக்கு, இதுகளுக்கெல்லாம் வந்து முதல்ல டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் எவ்வளோ முடியுமோ வாந்தியை நிறுத்துறதுக்குள்ள, வாந்தி எடுக்கிறது நல்லது, பட் ரொம்ப அதிகமாக போனால் வாந்திக்கான மருந்துகள், தெரிந்த மருந்துகள் இருந்தால் எடுத்து பார்க்கலாம். இல்லை உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா நிறைய தண்ணி இழந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குள்ள வாய்ப்போ, இல்லை 2 நாள் தள்ளிலாம் வர்றவங்க இருக்காங்க, அவங்களாம் சிறுநீரகம் பாதிச்சு கூட வருவாங்க ரொம்ப அதிகமான வாந்தி பேதினா. இதில் முக்கியமான விஷயம், இந்த வாந்தி பேதியோ இந்த கோடைக்கோ நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். ORS பவுடரை கூட குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், சோறு வடித்த தண்ணி குடிக்கலாம், லெமன் ஜூஸ், அந்த மாதிரி பழ ஜூஸ்களை குடிக்கலாம். இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. அதுதான் ஃபஸ்ட் எய்டு சொல்லப்போனால். தண்ணி குடிக்கிறதுல டாக்டர் வந்து நிறைய பேர் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த குளிர்ந்த வாட்டர் எடுத்து குடிக்கிறாங்க, அது ஓகேவா? இல்லை, அதனால என்ன ஆகும், இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சில்னஸ்னால் எப்படி அடுப்புலேருந்து வெந்நியை நேராவோ காஃபியை நேராவோ குடிக்க மாட்டோமோ, சூடு ஆற வச்சு ஒரு இதத்துமான சூட்டில் குடிப்போமோ, அது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் சில்னஸில் போகும்போது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகம். வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ரொம்ப சில்லுன்னு நம்ம குடிக்கும்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு இரத்த குழாய்கள்லாம் சுருங்கி போகிறதுனால ரத்தமே இல்லாமல் போய் அங்கே ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அங்கே இருக்கிற கிருமிகள் வரலாம். ஸோ அதனால் பொதுவாக அங்கேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாலோ ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் எங்கே போனாலும் அவங்க அங்கே போய் கஞ்சி தான் குடிப்பாங்க. ஏன்னா அங்கே பஸ்ஸில் ஏறும்போதே ட்ராவலில் பார்ட் ஆஃப் இட் இஸ் சில்டு வாட்டர். ஸோ அப்படிலாம் குழந்தைங்களை ஏமாற்றணும் வைக்கணும்னு நினைக்கிறவங்க பொறுப்பாக அதை முதல்ல வாங்கி வச்சு, குழந்தைங்களுக்கு தெரியாமல் பார்த்த உடனே கேட்பாங்க, அதனால் கொஞ்ச நேரம் வச்சுருந்து அதை குடிக்கிறதோ, இல்லை ஒரு 200 ml சில்டு ட்ரிங்க்கை வாங்கி ஒரு 1/2 லிட்டர் நான் சில்டை வாங்கி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை வராதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சில்டு வந்து ஒன்றும் கேடு பண்ணாது, பட் எக்ஸ்ட்ரீம் சில் ஆல்வேஸ், அது ஏசியில் படுத்துட்டு கூட இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷனில் வர்றாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு அது இப்போ ஏசியில் நான் ரொம்ப சில்லுன்னு இருக்கிற காற்றுல போய் படுக்கிறீங்கன்னா கூட
ரூம் டெம்பரேச்சர் விட்டு ரொம்ப 18 வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு படுத்திங்கன்னா உள்ளே போனதும் ஒரு வேர்வை பிசுப்பில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த சில்னஸ் நம்மளை பாதிக்கும். அதுக்கு முகத்தை மூடி படுக்கிறது தான் அதுக்குள்ளே தேவை. அப்போது அரை மணி நேரம் பிளான்டு ஸ்லீப்புக்கு முன்னால் ரூமை சில் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே போகும்போது ரூம் சில்லுன்றதுனா நீங்களே நல்லா மூடி படுத்துப்பீங்க. எந்த பெரிய ஹோட்டலில் பார்த்தாலும் குல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அங்கே 18ல் ஓடிட்டு நீங்கள் குல்ட்டுக்குள்ளே போய் உள்ளே உட்காந்துக்கலாம், சொருகிக்கலாம். அதை வீட்டில் நம்ம கடைப்பிடிக்க பார்க்கணும். ஸோ ஏசி பஸ்ஸில் ஏசி ட்ரெயினில் போனாலும் அவங்க ஒரு ஷால் கொடுத்தாலும் நம்மளே ஒரு ஷாலை கொண்டு போய் முகத்தை மூடிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதிக குளிர்ச்சி நம்மளை பாதிக்கிறது இந்த ஒரு காரணத்தினால தான். மூக்கு மூலமாகவோ வாய் மூலமாகவோ போகிற திரவ எக்ஸ்ட்ரீம் சில்னஸ் வந்து த்ரோட்டில் கொஞ்சம் நேரம் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், ரத்த ஓட்டம் இல்லாமல் போய் அதனால் இன்ஃபெக்ஷன் வரும். சன்ஸ்ட்ரோக் பற்றி ஆமாம், சன்ஸ்ட்ரோக்கை பொறுத்தளவில் நம்ம வெயிலில் போனால் என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் குழந்தைங்களோட வெளியில் போகிறதா இருந்தால் தவிர்க்கிறது நல்லது. 5 மணிக்கு மேலே கிளம்பி வீட்டுக்கு போனோமா, நைட்டில் அங்கே போகிற இடத்துல தங்கினோமா, காலையில் கிளம்பி வந்தோமா, இல்லை நைட்லேயே திரும்ப வந்தோமாங்கிறது வேறு. பட் 11 o'clock அந்த ஹாட் ஏரில் ஹாட் சன்னில் அவசியமானவங்க மட்டும்தான், அதுவும் அவங்க ஒரு ஹெல்மெட்டு, கேப்பு, குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு, இன்னும் கையுறையெல்லாம் போடுறது தப்பு கிடையாது. ரொம்ப நேரம் போகிறதா இருந்தால் சிலருக்கு அந்த சன்பர்ன்ஸ் பார்க்குறோம், சிலருக்கு ஹாட் சன்னில் வர்ற ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் இப்போ பார்க்குற ஆரம்பிச்சிட்டு திரும்பவும். ஸோ இதுக்கெலாம் அவங்க ஃபுல் ஸ்லாக்கை போட்டு கூட போகலாம் ப்ரொடெக்டடாக. அது அவுட்ரு வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை இருந்தால், 2 வீலரில் போகிற மாதிரி இருந்தால். மற்றபடி ஏசியில் போயிட்டு வர்றதை பற்றி ஒன்று கூரையோ அல்லது ஒரு ஏசியோ ஒரு ஆட்டோவோ அந்த மாதிரி போகிறது தப்பு கிடையாது. பொதுவாக ஈவன் வியாபார விதியமாக போகிறவங்க கூட ஒரு மரத்துக்குள்ளே 11 to 2 ரொம்ப பீக், அதில் ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி நல்லது எதுவுமே இல்லை. அந்த நேரங்களில் நம்ம வெளியில் போகும்போதும் எங்கே கிடைச்சாலும் இப்போல்லாம் நல்ல சென்னையை பொறுத்தளவு நல்ல நீராகாரம் வெளியில் பாருங்கன்னா, என்னை பொறுத்தளவு ஒரு மிஷினில் வர்ற கரும்பு ஜூஸ் பார்த்தேன். அது ஐஸ் போடாமல் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் கரும்பை வச்சுருந்து மிஷினில் கையே படாமல் அழகாக பண்ணி தர அந்த மாதிரி ஹைஜீன் கரும்பு ஜூஸ் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அது இயற்கையானது போக அதில் ஐஸும் படையாதுங்கிறது தவிர, கைகளிலிருந்து வர்ற கிருமிகளோட தாக்கமும் கம்மியாக இருக்குங்கிறத தவிர, கரும்பு நல்லா கட் பண்ணி முத நாளே வச்சுருக்கிற அந்த ஹைஜீன் இருக்கிறதுனால. இது தவிர இப்போ நீங்கள் ஒரு 60 ரூபா 70 ரூபாய்க்குலாம் ஒரு இளநீ குடிச்சிங்கன்னா அதில் 50 ml கிடச்சா உங்கள் யோகம், 1/2 லிட்டர் கிடச்சா உங்கள் யோகம். இளநீல அவ்வளோ கிடைக்குமான்னு தெரியாது. பட் கரும்பு ஜூஸ் ஒரு 20 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு 250 ml தந்துடுவாங்க. அது 3 ஜூஸ் 3 இது குடிச்சிட்டு போனீங்கன்னா சம்மரில் உள்ள அந்த 1 லிட்டர் தண்ணீரையும் நம்ம திரும்ப ரீகெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதில் சர்க்கரையும் கிடைக்கும். ஸோ லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் அந்த நேரத்தில் அது கொஞ்சம் சர்க்கரையும் கிடைக்கும் உடம்புக்குங்கிறதான். பட் பொதுவாக நல்ல நீராகாரம்ங்கிறது மைல்டாக உப்பு போட்ட தண்ணீர். அதையும் தாண்டி ஈவினிங் ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி நமக்கு, அதாவது ஒரு டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ், கைகால் வெலன்னு வந்து ரொம்ப வியர்த்து மயக்கமாகிற மாதிரி ஆகிறோம் அப்படின்னாலே ஒரு ஓஆர்எஸ் பவுடர் மெடிக்கல் ஷாப்ஸில் வாங்கி, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அது 1 கிளாஸில் குடிக்கிறது இருக்குது, 1 லிட்டரில் கரைக்கிறது இருக்குது. எந்த தேவை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதை குடிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே நம்ம குடித்தது பத்துமா, நமக்கு தண்ணி இன்னைக்கு போதுமான்னு சொல்கிற இண்டிகேட்டர் வந்து உங்கள் யூரின் தான். நீங்கள் யூரின் போகும்போது வின்டரில் குடித்தோமோ குடிக்கலையோ அது பாட்டுக்கு பீச்சு அடிக்கும். அந்த மாதிரி நிறைய தண்ணீரோட யூரின் போச்சுன்னா நீங்கள் குடித்ததை அடிக்கவேட்டாக குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் போல் போகுதுன்னா சுத்தமாக குடிக்கலன்னு அர்த்தம். அதுவும் மஞ்சளாக போகுதுன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் யூரின், தண்ணீரே உடலில் இல்லைன்னு அர்த்தம். இல்லை 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகி யூரின் போகிற ஆசையே இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். அந்த நிமிஷமே தண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதுமாதிரி டாக்டர், நம்ம வெயிலில் வெளியே போயிட்டு வந்த உடனே குளிர்ந்த தண்ணி குடிக்கும்போது சிலருக்கு காய்ச்சல் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அதான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் அதுக்கு காரணம். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது, அந்த சில்னஸ்னால த்ரோட்டில் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது. இதில் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலை நீரால் கழுவாததுனால வர்ற நோய்கள்னு சொல்லுவோம், தோல் வியாதிகள். இப்போ வேர்க்கூறு அதிகமாக வரும். வேர்க்கூரை மட்டும் இல்லாமல் நிறைய பேரை நம்ம சென்னையில் பார்க்கலாம். சென்னையில் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நெத்தியில் மட்டும் அழுக்காக இருக்கும், நெத்தியில் மட்டும் வேர்க்கூறு இருக்கும். அவங்களாம் தலைக்கே தண்ணி குளிக்காதவங்க. எப்போமோ ஒரு நாட்டு வைத்தியனோ இல்லை ஒரு கம்பவுண்டர் டாக்டர்னு போர்டு போட்டவனோ எப்போமோ சொன்ன விஷயம், தலைக்கு தண்ணி ஊற்றினா ஜலிப்பு பிடிக்கும் அப்படின்னு, அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க தலைக்கு சம்மர்லேயும் குடிக்காமல் இருக்குதுன்னு ரொம்ப தப்பு. பெண்கள் முக்கியமாக, நான் நீளமான கூந்தல் இருக்கிறனால எனக்கு காலையில் குளித்தா கூந்தல் காயாது, எனக்கு உடனே சளி பிடிக்கும்னா அது தவறான ஒரு புரிதல். மண்டை ஓட்டுக்குள்ளே இங்கே தண்ணி எவ்வளோ நீங்கள் சில்லுன்னு ஊற்றினாலும் மூளைக்கு ஒன்றுமே செய்யாது. பாதிக்கப்படுறது மூக்கு, தொண்டை தான் அல்லது உடல் தான். ஸோ இது தலைக்கு தண்ணி ஊற்றுறனால சளி பிடிக்குங்கிறது ஒரு கான்செப்டாகவே இருக்க முடியாது. 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து சின்ன பாத்ரூமில்
பெண்கள் வந்து தலைக்கு ஊத்துறங்கிற பேரில் அன்னைக்கு போய் வீட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஷாம்பு, அதுக்கப்புறம் கண்டிஷனர், அதுக்கப்புறம் சோப்புங்கும்போது எத்தனை கெமிக்கல் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ, அது ஒரு குறுக்கின ரூமுக்குள்ள 6x10 தான் நம்ம பொதுவான பாத்ரூமோட சைஸு. இதுக்கு கீழே 3x3 இருக்கிற பாத்ரூம்லாம் இருக்குது. ஸோ சின்ன பாத்ரூமில், காற்றோட்டம் இல்லாத பாத்ரூமில் எக்ஸாஸ்டர் ஃபேன் இருக்காது, ஜன்னல் இருக்காது. ஸோ அந்த சின்ன இடத்துக்குள்ளே கான்சன்ட்ரேட்டட் 6 கெமிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஒவ்வொருக்கும் ஒரு கெமிக்கல், ஸ்ட்ராங் கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், ஈஸியாக க்ளீன் பண்ணிடணும், பார்த்தா பளபளன்னு இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை துணியிலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே இப்போ ஏதோ ஒரு வார்த்தையை சேர்த்து அது ஸ்ட்ராங் கெமிக்கல். அதனுடைய ஓடர் நீங்கள் அங்கே உள்ளேருந்து ஹைபாக்சிக் ஹெட்டேக் தான் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து தலைக்கு குளிக்கிறதுனால வருதுன்னு நினச்சிட்டு பெண்களும் குழந்தைங்களுக்கு தலைக்கு ஊற்றாதையும் பார்க்குறோம். என்னை பொறுத்தளவில் லீவு விட்டாச்சுன்னா ஆணோ பெண்ணோ தயவு செய்து, அதுவும் மே மாதம் யார் வெளியில் போகிற பெண்களாக இருந்தால் கூட தலைக்கு ஊற்றியே ஆகணும். இந்த ஒரு ஏப்ரல், மே, ஜூன் நல்லா 10 நிமிஷம் வெயில் நின்னா எல்லாம் காயப்போகுது. எதுக்கு நமக்கு ஹீட்டராக வேணுங்க? ஹேர் ட்ரையர் எல்லாம் பணக்காரங்க யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம போய் 10 நிமிஷம் வாசலில் நின்னாலே தலை காயிற அளவுக்கு வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கவங்க 11 மணிக்கு குளிக்கலாம், எனக்கு தலை காயாதுன்னு நினைக்கிறவங்க. வெளியில் போகிறவங்க கண்டிப்பாக காலையில் 7 மணிக்கு குளித்தாங்கன்னா நிச்சயமாக தலை காயும். அதனால் சளிப்பு வராது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு விஷயம்னா, இப்போ வெளியில் போயிட்டு வந்து குளிக்காமல் வைக்காமல் இருந்தோம்னா நீங்கள் எங்கே கையை வச்சாலுமே அதில் ஒரு கிருமி ஒட்டிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹெர்பெக்ஸ்னு ஒரு சின்ன நோய் இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் இப்போ அம்மை மாதிரி வரும், நீர்க்கொப்பளம், அக்கின்னு சொல்லுவாங்க இவங்க. அந்த அக்கி வந்து எங்கேயாவது யாராவதுக்கு இருக்கிறவங்க அவங்க கையை தொடச்சிட்டு அவங்க எங்கேயாவது பஸ் கம்பியிலையோ ட்ரெயின் கம்பியிலையோ எங்கேயோ பிடிச்சிட்டு அவங்க போயிட்டு அது மேலே நம்ம சாஞ்சி சினிமா தியேட்டரில் உட்கார இடத்துல இப்படி தான் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின்லலாம் போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்குலாம் அங்கங்கே எங்கே எக்ஸ்போஸ்டு பார்ட்ஸில் அவங்களுக்கு அல்லது முகத்திலலாம் இந்த ஹெர்பெக்ஸ் ஜோஸ்டர் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது மாதிரி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் ஏற்கனவே குழந்தைங்க ஏதாவது சிறங்கோடு இருக்கிற குழந்தைங்க வெளியில் போகிறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வரலாம். பட் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் வெளியிலேருந்து வந்ததும் வீட்டில் குளிக்காத மறுக்கிற காரணங்கள் தான். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டீங்களா, பொதுமக்கள் நிறைய இடத்துக்கு ஒரு கோயில் அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்களா, வந்து குளிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ குளிக்கிறது காலையிலையும் குளிக்கிறது ரொம்ப அவசியம். வேணும்னா ரொம்ப உழைக்கிறவங்க ஈவினிங் குளிக்கிறது அவசியம். இந்த வேர்வையை குளிக்கும்போது நார்மலாக குளிச்ச போதுமா இல்லை சோப்பு போட்டு குளிக்கணும்? சோப்பு தப்பே கிடையாது. முடியாதவங்க ஒரு நல்ல ஒரு வாஷ் கொடுத்தா கூட போதும். ரெண்டாவது வந்து சோப்புனா என்ன, கிருமிகளை கொல்லும். புரியுதா உங்களுக்கு? இப்போ கொரோனா கிருமி சோப்பு சாதாரண சோப்புலேயே செத்து போவோம் அப்படின்னு படித்தோம். அந்த மாதிரி எல்லா கிருமிகளுமே கிருமிகள் சோப்பில் நல்லா கம்ப்ளீட் வாஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது செத்து போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் சோப்பு அட்வான்டேஜ் தான். நான் அப்படி ஒன்றும் பெரிய இதில் போகலான்னு எனக்கு நல்லா வேர்த்துருக்குன்னா அவங்க அதை கழுவுறதுக்காக, அந்த வேர்வையை கழுவுறதுக்காக குளிக்கிறது நல்லது. இந்த வேர்வை கூறுன்னு ஒன்று வர்றதும் இந்த வேர்வையை கழுவுறதுக்கும் முக்கியமானது என்னென்னா, வேர்வை வந்து காயும் போது அதனுடைய சால்ட்ஸ் அப்படியே டெபாசிட் ஆகிறது, வேர்வை துவாரங்களை அடைச்சி அடுத்த தடவை வேர்க்கும்போது அது வந்து அந்த அழுக்கும் சேர்ந்து அடைச்சிட்டு அடுத்த தடவை வேர்க்கும்போது வேர்வை வெளியில் வர முடியாமல் போது தான் வேர்வை கூறு உருவாகிறதுக்கான காரணம். அந்த மாதிரி வரும்போது அது ஊரில் எடுக்கும், அது சொரிஞ்சு அதில் கட்டிகள் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் எங்கே ஈரம் அதிகமாக இருக்கோ உடலில், இப்போ அக்கள், தொடை இடுக்கு, பெண்களுக்கு மார்புக்களை மடிப்பாக பெண்கள் ஒபீஸாக இருக்கிறவங்களோ ஆண்கள் ஒபீஸாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு தசை நடுவில்லாம் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும், உறிஞ்சாது காற்று போகாதனால. அப்போ இன்னொன்று வந்து காற்று போகிற மாதிரி, காற்றை வேர்வையை உறிஞ்சிற மாதிரி காற்று போகிற மாதிரி துணியும் நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கிறப்ப அந்த வேர்வை அங்கேயே இருந்துன்னா ஈரப்பசை எங்கே இருந்தாலும் அதில் வந்து காளான் வந்துடும். நம்ம எப்படி பாசி படுறதை பார்க்குறோம் மழை நேரத்தில், அது மாதிரி நம்ம உடம்புல காளான் நோய்கள் வந்துடும், ஃபங்கஸ். இது இப்போ சர்வசாதாரணமாக வரக்கூடிய நேரம். இதில் யாராவது ஜீன்ஸ் போட்டு ரோட்டில் அலைஞ்சாங்கன்னா இந்த 8 மாதமும் ஜீன்ஸே போடக்கூடாது நம்ம ஊரில். அந்த 4 மாதம் மழை குளிர் மாதங்கள் மட்டும்தான் போடணும். மற்ற நேரத்தில் போட்டால் அவங்க கண்டிப்பாக தனக்குள்ள ஒரு காளான் நோயை தொடையிடுக்கில் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க அவ்வளோ பேருக்கும் தரப்போகிறாங்கிறது தான் இதில் உள்ள கொடுமை. அவங்களும் சொரிஞ்சு வீட்டில் உள்ளவங்களும் கொடுத்து எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வைத்தியம் பண்ணி ஒரு குடும்பத்தில் யாருமே நல்லாகாததெல்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு 12 வாரம் மாத்திரை சாப்பிடணும், அதுக்குள்ளே அவங்க மாத்திரை நிறுத்திடுவாங்க, நல்லா ஆகிட்டு தான் நிறுத்துவாங்க, அடுத்த ஆளுக்கு வரும், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது குடும்பத்துக்குள்ளே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுகாதார குறைவான ஒரு நோய் வராமல் இருக்கணும்னா ஒன்று வந்து நல்ல குளியல் போடணும், காலையிலையும் சாயந்தரமே குளிக்கலாம். ரெண்டாவது வந்து ஆடைகள் நல்ல காற்றோட்டமான கதர் அல்லது காட்டன் துணி தான் நல்லது. வெயிலில் போகிறவங்க முழுக்கை சட்டை போட்டுக்கலாம். வெளியில் போனதுக்கப்புறம் அங்கே எங்கேயாவது ஏசி இல்லாத ஆஃபீஸ்னால்
மடித்து விட்டுறதா நல்லது காற்றோட்டமாக. வேர்வையை உறிஞ்சிற மாதிரி துணிகள் போடுறதுல ஜீன்ஸ் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் இந்த நேரத்தில். ஏசி கார், ஏசி ஆஃபீஸ், ஏசி வீடுன்னா நீங்கள், அல்லது மால் போகிறேன், ஏசி கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் ஜீன்ஸ் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. ஏசி கல்யாணம் முடிச்சுட்டு நான் பீச்சில் போய் 6 மணி நேரம் நிற்க போகிறேன், ஜீன்ஸை போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காளான் நோய்கள், ஃபங்கஸ் நோய் வர்றதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீர் குடிக்கிறது போது அந்த மோரை பற்றி சொன்னீங்க, அந்த மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் பீர் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லி பீர் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அது சரிதானா? இல்லை, எந்த விதத்துலையும் அது நியாயப்படுத்த முடியாது. ஆல்கஹால் எந்த அளவில் இருந்தாலும் அது வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அதை உடலில் வந்து சரி, அதை ஆல்கஹாலை விட்டு உடம்பு கடந்து வர்றதுக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படும். அது வந்து டீஹைட்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம். உடலில் இருக்க தண்ணீர் அதிகமாக உறிஞ்சி தான் அது வந்து நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ அப்போ முக்கால்வாசி பேருக்கு ஹேங் ஓவர்னு காலையில் வர்றதுக்குமே உடலில் தண்ணி இல்லாத தான் காரணமாக இருக்கும். இப்போ அவங்களாம் காலையில் எந்திரிச்சதுமே 2 லிட்டரு புளிக்காத மோரில் 2 உப்பு போட்டு குடித்தாங்கனாலே அந்த ஹேங் ஓவரோ தலைவலியே இல்லாமல் பார்த்துக்கலாம். ஆல்கஹால் எடுக்கும்போதும் அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும். ஆனால் பீர் குடித்தா சூடு தண்ணிங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்தில் அதிகமாக ஒன்றுக்கு வெளியில் போகும்போது யூ லூஸ் மோர் வாட்டர். வழக்கமாக இழக்கிறத விட அதிகமாக தண்ணி இழப்பீங்க, பேதியில் இழக்கிற மாதிரி இழப்பீங்க. ஸோ திரும்ப காலையில் உங்களுக்கு ரொம்ப அதிகமான தாகம் இருக்கும் மறுநாள். அதனால் தலைவலி கூட வரலாம். டீஹைட்ரேஷன் இன்டியூசஸ் ஹெட்டேக். அதனால் அதில் வர்ற தலைவலி ரொம்ப மோசமான தலைவலியாக இருக்கும். நீங்கள் வந்து வழக்கமாக வந்து கோடை காலங்களில் இது மாதிரி பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹீட் இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்து இது என்ன விதமான ஆபத்துகளை உருவாக்கும்? ஆமாம், வழக்கமாக நமக்கு வந்து 0.8 டிகிரிலேருந்து ஒரு டிகிரிக்கு மேலே வரும்னா இப்போ வந்து ஒரு 1.5 to 3 டிகிரி வரைக்கும் கூட்டலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால் ரொம்ப மோசமான விளைவுங்கிறது நம்ம பார்த்த எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போகிறது தான். தோலில் சன்பேர்ன் அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளியில் போகிறவங்க வீட்டுக்குள்ளே வெளியில் போகிறப்பவும் தண்ணி நிறைய குடிச்சிட்டு போகணும். வெளியில் வரும்போதும் தண்ணி நிறைய குடிக்கலன்னா இந்த மயக்கம், ஹீட் ஸ்ட்ரோக் அதிகமாக நம்ம இதில் பார்க்க முடியும். வயோதிகர்கள் நிறைய அட்மிஷன் ஆறு அளவுக்கு தன்னை தள்ளுறதுக்கு வீட்டில் தானே இருக்குன்னு தாகம் இல்லை, அதுவும் ஏசியை போட்டு உட்காந்து தாகம் இல்லை, தண்ணி குடிக்காமல் இருந்தாலே தாகம் எடுக்கும். இந்த கிளைமேட்டுக்கு 10 நிமிஷம் வெளியில் போனீங்கனாலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் உடம்பு டிமாண்ட் பண்ணும் தண்ணியை. ஸோ அதை கொடுக்கலன்னா அதில் பிரச்சனை, சால்ட் எடுக்காட்டாலும் பிரச்சனை. வெளியில் வியாபாரம் பண்ணுற அந்த ரோட்டோர வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களாம் 10 மணிக்கு மேலே ஏதோ மரநிழலுக்கு நல்லா ஸ்டீப் அதுன்னு சொல்லி ஒரு டார்க் ட்ரீஸ் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு மர நிழலுக்கு கீழே, இல்லை எதையாவது கூண்டுகளுக்கு கீழே, நம்ம பேருந்து கூண்டு நிலையங்களா அது மாதிரி தலைக்கு மேலே ஒரு பெரிய ஷேடு இருக்க மாதிரி இடங்களுக்கு கீழே தான் அவங்க நின்று வியாபாரம் பண்ணுறது நல்லது. இது போல் ரோட்டில் போகிற வண்டியை போய்த்தான் ஆகணும்னு நினைக்கிற சைக்கிளில் போகிற வாகன ஓட்டிகள் அவங்களாம் கம்பெனிகளிலே பெர்மிஷன் கொடுத்து 11 to 2 வேலை வாங்காமல் இருக்கிறது நல்லது. 11 o'clock முன்னால் வேலையை முடிச்சுக்கங்க, அதுக்கப்புறம் 2 o'clock மேலே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிந்துரையை செய்கிறது நல்லது. வெயிலில் வெளியே மாட்டிக்கிட்டவங்களாம் அங்கங்கே மால்ஸ் இருக்கவே உள்ள நுழையிறதுக்கு ஹால் டிக்கெட் கிடையாது, காசு கிடையாது. ஸோ அவங்களாம் அதுகளை நிழல் குடைகள் போல் வசதி இருக்கவங்க கூட அதில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோ தேவையான அளவுக்கு நேரத்தை போக்கிட்டு வர்றதோ நல்லதுன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தான் இந்த கோடையை நம்ம கடந்து போகணும். வாய்ப்புக்கு நன்றி.